وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولكم نصف ما ترك أزواجكم فإن كان له ولد فلكم الربع من بعد وصية يوصين بها أو دين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 12வது வசனம். இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் திருமணம் ஆன நிலையில் ஒரு மனைவி இறந்து விட்டால் அந்த மனைவிக்கு சொத்து இருக்கும் பட்சத்தில் அந்த கணவன், அந்த பெண்ணினுடைய கணவன் அந்த மனைவியினுடைய சொத்தில் இருந்து எவ்வளவு அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு அந்த கணவருக்கு அந்த மனைவியினுடைய சொத்திலிருந்து பங்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு உரிமை இருக்கிறது என்கின்ற செய்தியை இந்த 12வது வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக்க அஸ்வாஜுக்கும், உங்கள் மனைவியர்களுக்கு குழந்தை இல்லை என்றால், உங்களுடைய மனைவியர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் கணவராகிய உங்களுக்கு வலக்கும் நிஸ்ஃபு, பாதி உரிமை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு பெண்ணை திருமணம் செய்யறோம், தனக்கும் தான் மூலமாக அவளுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா வேறு ஒரு திருமணத்தின் மூலமாகவும் அந்த பெண்ணுக்கும் குழந்தை இல்லை, இவர் 2வது தரமா கூட கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்போ முதல் தார கணவனின் மூலமாகவும் அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, இவரின் மூலமாகவும் அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை, சொத்து இருக்கக்கூடிய நிலையில் அப்படி ஒரு பெண் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் குழந்தை இல்லை, இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆணின் மூலமாகவும் குழந்தை இல்லை, வேற ஒரு கணவரின் மூலமாகவும் குழந்தை இல்லை, இப்படி குழந்தை இல்லாத நிலையில உங்களுடைய ஒரு மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா அந்த அவள் விட்டு சொன்ன அந்த சொத்துல வலக்கும் நிஸ்ஃபு மா தரக்க அஸ்வாஜுக்கும் இல்லம் யக்குல் லஹுன்ன வலதுன், குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படும், அந்த மனைவியினுடைய சொத்துல சரிபாதி கணவருக்கு கொடுக்க வேண்டும், கணவனுக்கு அந்த சொத்துல உரிமை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே போன்று ஃபைன் கான லஹு வலதுன், ஒருவேளை அந்த அம்மாவுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு இவர் மூலமாக பிறந்திருக்குது, இல்ல இவருக்கு முன்னால் வேறு ஒரு திருமணம் செய்து அந்த கணவரின் மூலமாக குழந்தை பிறந்திருக்கு. ஃபைன் கான லஹு வலதுன், குழந்தை இருக்கக்கூடிய நிலையில ஒரு பெண் இறந்து விட்டா அப்படின்னு சொன்னா ஃபலக்கும் ஒரு ருபு, அப்ப கணவருக்கு 4ல் 1 பங்கு மட்டுமே அந்த மனைவியினுடைய சொத்தை வழங்க வேண்டும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த செய்தியை சொல்றான். குழந்தை இல்லாமல் மனைவி இறந்து விட்டால் சரிபாதி மனைவியினுடைய சொத்துல சரிபாதி கணவருக்கு கொடுத்துடணும். குழந்தை இருந்த நிலையில் மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொன்னா 4ல் 1 பங்கு மட்டும்தான் கணவருக்கு கிடைக்கும், கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். இது எப்போ கொடுக்கணும்னா மிம்பாதி வசியத்தின் யூசின பிஹா உதய், அந்த அம்மா மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது மரண சாசனம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றிடணும். அந்த அம்மாவுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடனையும் நிறைவேற்றியதற்கு பிறகுதான் இந்த சொத்தை இவர்கள் பிரிக்க வேண்டும். இந்த சொத்தினுடைய விஷயத்துல யாருக்கு என்னென்ன பங்கு என்கின்ற நடைமுறைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கணவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்குகள், மனைவிக்கு குழந்தைகள் இல்லாத போது அவளுடைய கடன், அவளுடைய மரண சாசனம் இவைகள்லாம் நிறைவேற்றிய பிறகு மீதமுள்ள சொத்தில் குழந்தை இல்லாத பட்சத்தில் சரிபாதையும், குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 4ல் 1 பங்கும் என்ன செஞ்சுக்கணும், அந்த கணவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கணவர் இருக்கக்கூடிய, அதாவது மனைவி இறந்து போயிட்டாங்க, கணவருக்கு பாதி சொத்தை கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். குழந்தை இல்லாத நிலையில் இருந்தா பாதி சொத்து, அப்ப மீதி சொத்தை யாருக்கு கொடுக்கணும், இந்த மீதி சொத்துக்கு யார் வாரிசா வந்து நிற்பாங்க? ஒரு மனைவிக்குரிய பாதி சொத்துக்கு கணவர் வாரிசு,
அப்ப மீதமுள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கு குழந்தை இல்லை, கணவர் பாதி சொத்தை எடுத்துக்கிட்டார். அப்ப மீதமுள்ள சொத்தை என்ன செய்யணும்? அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம தஃசீர்ல பார்க்கிறோம். விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, இறந்த பெண்ணினுடைய பெற்றோர்களுக்கும் இறந்த பெண்ணினுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவரவருடைய உறவினுடைய நெருக்கத்தை கவனித்து அவரவர்களுக்கு பங்குகள் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த கணவனுக்கு பிறந்தவர்கள் அல்லது வேறு கணவனுக்கு பிறந்தவர்கள் என்பதாக இருந்தாலும் கணவனுக்கு 4 பங்குமே கொடுத்தே ஆகணும். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒருவர் மூலமா திருமணமாகி குழந்தை இருந்திருக்கும். அந்த கணவர் இறந்து போன பிறகுதான் அந்த அம்மா இவரை திருமணம் செஞ்சிருக்கும். இப்ப அந்த இறந்து போன முதல் கணவரின் மூலமாக இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. இப்ப இவர் திருமணம் செஞ்சது பிறகு இவர் மூலமாகவும் பிள்ளை இருக்குது. இல்லைன்னா இவர் மூலம் பிள்ளையே இல்லாம கூட போயிடலாம். பிள்ளை இல்ல, முதல் கணவரின் மூலமாக அந்த அம்மாவுக்குள்ள பிள்ளை அப்படியே இருக்குது. அப்போ லைவ்ல இருக்கக்கூடிய அந்த அம்மா மௌத்தாயிட்டாங்க. இப்ப லைவ்ல இருக்கக்கூடிய கணவன் என்ன செய்யக்கூடாது, இது எனக்கு பிறந்த பிள்ளை கிடையாது, இது எனக்கு பிறந்த பிள்ளை கிடையாது, இது முன்னாள் கணவர், என் மனைவியோட முன்னாள் கணவருக்கு பிறந்த குழந்தை, எனவே இந்த குழந்தைக்கு நான் சொத்து தரமாட்டேன் என்பதாகலாம் சொல்வதே கூடாது. அப்படி ஒரு குழந்தை இருந்தால் அந்த பிள்ளைக்கும் அந்த மனைவியினுடைய சொத்திலிருந்து பங்கு வாங்க வேண்டிய உரிமை இருக்குது. அப்படி பிள்ளை இருந்தாலும் கணவனுக்கு 4 பங்கு தான். குழந்தையே இல்லாம இருந்தான்னு சொன்னாதான் சொத்துல, மனைவியினுடைய சொத்துல சரிபாதியை கணவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இறந்தவர் கணவராக இருந்தால், இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்றது மனைவியை பத்தி தான் சொல்றான். அதாவது இறந்து போனது ஒரு பெண்ணாக மனைவியாக இருந்தால் கணவனுக்கு எப்படி சொத்து, அதே போன்றுதான் இறந்தவர் கணவராக இருந்தால் அதே போன்று மனைவிக்கு 4 பங்கு சொத்து கொடுத்தோம். இறந்து போனவர் கணவராக இருந்தால் பிள்ளை இல்ல, மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, மௌத்தாயிட்டார். இப்ப இந்த அம்மாவுக்கு கணவனுடைய சொத்துல 4 பங்கு அந்த அம்மா கொடுத்துடணும். இறந்தவருக்கு குழந்தை இருந்தால் அல்லது இறந்தவருக்கு வேறு மனைவி இருந்தால் அல்லது வேறு மனைவிக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் மனைவிக்கு 8 பாகம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதாக சட்டம். இறந்தவருக்கு குழந்தையே இல்ல, கணவர் இறந்துட்டாரு, பிள்ளை இல்ல, அந்த அம்மா மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா சொத்துல 4 பங்கு. ஒருவேளை இறந்தவருக்கு குழந்தை இருக்குது, இந்த அம்மா மூலமா குழந்தை இருக்கலாம், அல்லது இவரு இந்த அம்மா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு மனைவியின் மூலமாக குழந்தை இருக்கலாம். இப்படி குழந்தை இருந்தாலும், குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மனைவிக்கு 4 பங்கு கொடுக்க கூடாது, 8 பங்கு தான் கொடுக்கணும். வாரிசே இல்லாமல், குழந்தை வாரிசை இல்லாமல் ஒரு ஆண் இறந்து விட்டால் மனைவிக்கு 4 பங்கும், அப்படியே குழந்தை வாரிசோடு ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா மனைவிக்கு 8 பங்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். 1க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாலும், இப்ப இவர் 2 திருமணம் பண்ணியிருக்காரு, அல்லது 3 திருமணம் பண்ணியிருக்கிறாரு, அல்லது 4 திருமணம், அல்ல அனுமதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு 4 திருமணங்களை பண்ணிட்டாரு. இப்படி 1க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாலும் அந்த 8 பாகத்தை தான் இவர்கள் அனைவர்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று மகர் செலுத்தாம, மகரனுடைய அந்த ஒரு கணவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய சொத்தை பிரிப்பதற்கு முன்னாடி அவர் ஏதாச்சும் வசியத்து சொல்லியிருக்கிறாரா என்பதை பார்த்து அதை நிறைவேற்றணும். அதே போன்று அவருடைய கடனை நிறைவேற்றணும். அதே போன்று அவருடைய மகரை என்ன செய்யணும், அவருடைய மகர் தொகையில ஏதாச்சும் ஒரு குறை வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றிய பிறகுதான் சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு, இது கணவனுக்கு மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அல்லாஹ் வழங்கிய சட்டங்களை தான் இந்த 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.